2026 தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் நம்ம சொல்றாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற முன்னணி தலைவர்களோ அதிமுக தலைமையில தான் அமையும் ஆட்சி அப்படின்னு சொல்லவே இல்லை. அதாவது அதுல ரெண்டு விஷயம் இருக்கு சார். ஒண்ணு வந்து மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாட்டையும் சுட்டிக்காட்டி அமித்ஷா பேசியதுனால நான் இந்த செய்தியை சொல்றேன். இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் அமித்ஷாவுக்கு கொஞ்சம் நல்ல அட்வைஸ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு மையக்குழு கூட்டம் வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது. வெறும் மம்தா எதிர்ப்பு மட்டுமே வெஸ்ட் பெங்கால்ல பாஜகவுக்கு வெற்றியை தேடி தராது. மம்தா எதிர்ப்பை தாண்டி இங்க வந்து கொள்கை ரீதியான அரசியல் பேச வேண்டியிருக்கு. ஒரு கருத்தியல் சார்ந்த அரசியல் இங்க இருக்கு. தொடர்ந்து இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்கிற பகுதி காங்கிரஸ் கோலோட்சிய பகுதி. அதன் பிறகு காங்கிரசினுடைய நீட்சியாகத்தான் திரிணாமுல் காங்கிரஸ் இங்க வந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே இங்கே மம்தாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பாஜக அதிகாரத்துக்கு வருவது என்பது கருத்தியல் ரீதியாக ஒரு பெரிய யுத்தத்தை தொடுத்துத்தான் வர முடியும்னு மையக்குழு கூட்டத்திலே அமித்ஷாவுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அது ஆங்கில ஏடுகள்ல செய்திகளாகவும் மாறி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஏன் அந்த குரலை இங்கிருந்து நயினார் நாகேந்திரனோ அல்லது எச் ராஜாவோ ஏன் பேசல? அப்ப எந்த பயம் அவங்களை தடுக்குதுங்கிற கேள்வி இருக்கு. அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ கொடுக்கணும். இங்க வெறுமனே திமுக எதிர்ப்பு மட்டுமே பாஜகவுக்கு வாக்கு அறுவடை செய்து கொடுத்துருமானா? நிச்சயமா அறுவடை செய்து கொடுக்காது. இன்னொன்று, நீங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலே அது அதிமுகவுக்கு செட்பேக்ன்றத அமித்ஷா உணர்ந்திருக்கிறாரா இல்லையான்றது தெரியல. அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே உற்சாகம் குறைந்து காணப்படுகிறார்கள். நீங்க பாருங்க, தேமுதிக கூட கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இல்லாத ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கு. நேற்றைக்கு என்ன நடந்திருக்கு? இந்த மேடையை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள்? ராமதாஸை சமாதானப்படுத்தி குருமூர்த்தி மூலமாக சமரச பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வந்து நேற்றைக்கும் ஒரு கூட்டணி அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய திட்டம். முதல் பயணத்துல அதிமுக அகாமடேட் பண்ணாங்க, இரண்டாவது பயணத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அகாமடேட் பண்றாங்க. வரிசையா ஒவ்வொரு முறை வருகிற போதும் ஒவ்வொரு கட்சியை கூட்டணிக்குள் சேர்த்து அமித்ஷா ஒரு ராஜதந்திரியாக இருக்கிறார் என்பதை தமிழ்நாட்டில் காட்டிட வேண்டும். வலிமையான கூட்டணி உருவாகிவிட்டதாக ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய திட்டம்.